நமது சேனலின் புதிய முயற்சியாக தொழில் தகவல்களை மட்டுமல்லாது இந்த தொழில் சாம்ராஜ்யத்தில் தொழில் வர்த்தகத்தில் சாதித்து காட்டிய சாதனையாளர்களின் தொடர்களையும் காணவிருக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பயணிப்போம். நன்றி. சாதனையாளர்களின் பட்டியலில் நாம் இன்று பார்க்க இருப்பது 7,000 கோடி கடனில் தத்தளித்த கணவரின் நிறுவனத்தை மீட்டெடுத்த சிங்கப்பெண் மாளவிகா ஹெக்டேயின் சாதனைகளில் ஒன்று நாம் இன்று பார்க்கலாம். 7,000 கோடி கடன், கணவர் தற்கொலை, காஃபி டே பிராண்டை மீட்டெடுத்த சிங்கப்பெண் மாளவிகா ஹெக்டே. கடனில் மூழ்கிய காஃபி டே நிறுவனத்தை மீட்டெடுத்த தைரியமங்கை மாளவிகா ஹெக்டேயின் பயணமும் வியூகங்களும் வியக்கத்தக்கவை. காஃபி டே நிறுவனர் விஜி சித்தார்த்தை நினைவிருக்கிறதா? சர்வதேச ஜாவான்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நட்சத்திர இந்திய பிராண்டை உருவாக்க முழு தலைமுறைக்கும் உத்வேகம் அளித்தவர்கள் தான் விஜி சித்தார்த் அவர்கள். ஆனால் ஜூலை 2019 அவரது துயர மரணம் நாட்டையே உலுக்கியது. அன்று சித்தார்த்தின் சோகமான மறைவு கோடிக்கணக்கான இந்திய காஃபி பிரியர்களின் இதயங்களில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியது. மட்டுமல்லாமல் இந்த அபாரமான பிராண்டுக்கு ஒரு பேரழிவை தரக்கூடியதாகவும் ஏற்படுத்தியது கொண்டிருந்தது. மீட்பாராக உருவெடுத்த மாளவிகா ஹெக்டே. வாங்க பார்க்கலாம். காஃபி டே நிறுவனத்திற்குள் இத்தனை சிக்கலுக்குள் நடுவில் அப்போது நுழைந்தவர் மாளவிகா ஹெக்டே. கணவர் சித்தார்த்தின் மரணம் என்னும் பெரும் துயரத்தில் நிறுவனத்தை மீட்டெடுக்கும் மீட்பாரா அவர். இவருக்கு 2 குழந்தைகள் இருந்தும் நிறுவனத்துக்கான தன் சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்து 2020ஆம் ஆண்டு வாக்கில் காஃபி டேயின் தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்றார் மாளவிகா ஹெக்டே. 7,000 கோடி கடனில் தத்தளித்த காஃபி டே நிறுவனத்தில் பணியாற்றிய 25,000 பேரின் எதிர்காலம் சித்தார்த்தின் மரணத்தால் இருளடைந்து போனது, கேள்விக்குறியானது. நிறுவனத்தை மீட்டெடுக்க உறுதி பூண்டு பணியாளர்களுக்கு நம்பிக்கையும் உறுதியும் அளித்து ஒற்றை மீட்பாராக களத்தில் இறங்கினார் மாளவிகா. ஒருபுறம் எகிரும் கடன், மறுபுறம் நாடு கொரோனா வைரஸின் கோர பிடியில் சிக்கி நாட்டு மக்களும் கடு துன்பத்திலும் உறவினர்களை பறிகொடுத்து பெரும் சோகத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த தருணம். அதோடு லாக்டவுன் காரணமாக மூடப்பட்டிருந்த கடையால் ஏற்பட்ட கஷ்டம் என கொரோனா ஏற்படுத்திய ஆறாத மடு இன்று வரை பலரால் மீண்டெடு முடியாத இழப்புகளை தந்துள்ளது. அட்டகாசமான நகர்வுகள். இத்தகு தருணத்தில் காஃபி டே நிறுவனத்தின் மீட்டெடுக்கும் பணியை கையில் எடுத்த மாளவிகா ஹெக்டே இது உலகின் மிக கடினமான பணியே என்பதை மாளவிகா அறிந்திருந்தார். ஆனாலும் மனம் தளரவில்லை. இவரது புத்தி கூர்மையான சில முடிவுகளினாலும் மன உறுதியினாலும் தடைகளை கலந்து சவால்களை சந்திக்கும் மதிநுட்பத்தினாலும் சாம்பலில் இருந்து உயிர் பெறும் பீனிக்ஸ் பறவை போல் காஃபி டே உயிர்ப்பித்தது. கடலிலிருந்து மீள அனைவரும் செய்யும் தவறு தங்கள் நிறுவனத்தின் தயாரிப்புகளை விலையை அதிகரிப்புதான். ஆனால் மாளவிகா அவற்றை செய்யவில்லை. மாறாக லாபம் தராமல் நஷ்டத்தில் இயங்கிய சில விற்பனை நிலையங்களை குறைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டார் மாளவிகா. மீதமுள்ள சில்லறை கஃபேக்களை நெறிப்படுத்தி வர்த்தக முறையை சீராக்கினார். உள் சீரமைப்புக்கு கூடுதலாக மாளவிகா ஹெக்டே பிளாக்ஸ்டோன் மற்றும் ஸ்ரீராம் போன்ற நிறுவனத்துடன் இணைந்து கூட்டி சேர்த்து செலவுகளை குறைத்து வருவாயை அதிகரிக்க செய்தார். 2021ஆம் ஆண்டளவில் அவரது இடைவிடாத முயற்சியால் நிறுவனத்தின் கடன் 7,000 கோடியிலிருந்து 1,731 கோடியாக குறைந்தது. தொடர்ந்து அவரின் புதிய நடவடிக்கையால் 2023ஆம் ஆண்டின் நிறுவனத்தின் கடன் தொகை 4,065 கோடியாக மேலும் குறைந்துவிட்டது. இந்த நிலையில் மாளவிகா தனது நிர்வாக திறமையால் அணுகுமுறையால் காஃபி டே ஊழியர்களிடம் நம்பிக்கையை விதைத்தது. கடன்களை விரைந்து அடைத்து புதிய முதலீடுகளிலும் கவனம் செலுத்தினார் மாளவிகா. இந்த நிலையில் முதலில் 10 கோடி, இரண்டாவதாக 20 கோடி, மேலும் படிப்படியாக 30 கோடி என சின்ன கடன்களை அடைக்க தொடங்கினார் மாளவிகா. பெரிய கடன்களை அடைக்க வங்கிகளிடம் அவகாசம் வாங்கி பின்னர் அவற்றையும் அடைக்க தொடங்கியதும் பெரும் நெருக்கடி தந்த கடன்களை தனது குடும்ப சுற்றுலா சொத்துக்களை விற்று அடைத்து மாளவிகாவின் சமயோஜித உத்தியை குறித்தது. பெரிதாய் வருவாய் தராத இடங்களில் காஃபி டே கிளைகளை எடுத்து மக்கள் அதிகம் புழங்கும் இடங்களில் புதிய கிளைகளை நிறுவியது. கொரோனா லாக்டவுன் காலத்தில் காஃபி தூள்கள், காஃபி உபகரண தயாரிப்பில் கவனம் செலுத்தியது. மறுபக்கம் மாளவிகாவின் வியூகங்கள் அனைத்தும் மலைக்கத்தக்கவையாக இருந்தன. நமக்கு சவால்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றை சமாளிக்கும் சக்தியும் நமக்கு நிறையவே இருக்கின்றன. காஃபி டே நிதிச்சுமை அனைத்தையும் அடைக்கும் தொலைநோக்கி திட்டத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க போகிறோம். இந்த பயணத்தில் முன்னோக்கி செல்ல உங்கள் ஒருவரின் உறுதுணையும் மிகவும் அவசியம். காஃபி டே நிறுவனத்தின் சிஇஓவாக பொறுப்பேற்கும் முன்பு மாளவிகா தனது ஊழியர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கூறிய வார்த்தைகள் இவை என்று நிஜமாயிருக்கிறது. இதற்கு பின்னால் மாளவிகாவின் மகத்தான உழைப்பு
பங்களிப்பும் முயற்சியும் நிறைந்திருக்கிறது. மறைந்த கணவரின் பெருமை மிக்க பாரம்பரியத்தை நிலைநிறுத்துவதே என் பணி என்று சொன்னதை செய்து காட்டிய மாளவிகா வேறு யாரும் அல்ல, கர்நாடக முன்னாள் முதல்வர் எஸ்.எம். கிருஷ்ணாவின் மகள்தான். மாளவிகாவின் கதை ஒரு நிறுவனத்தின் உயிர் வாழ்வை பற்றியது மட்டுமல்லாமல் மீட்டெழுச்சி, கடினமான சமயத்தில் சாதுரிய தலைமைத்துவம், தன் கணவன் கட்டிக்காத்த ஒன்றன் மீதான காதல் ஆகியவற்றின் குறிப்பிடத்தக்க கதை. இவரது இடைவிடாத பயணம் கஃபே காஃபி டேக்கு புத்துயிர் அளித்தது, ஆயிரக்கணக்கான பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றியது. கூடவே கஃபே காஃபி டேயின் காஃபி சுகமான நறுமணம் இந்திய நகரங்களில் தொடர்ந்து பரவுவதை உறுதி செய்தது.